இறைவா வந்தேன் இல்லம் மன நிறைவை கண்டது என் இல்லம். என்றென்றும் நான் உந்தன் சொந்தம். ஓடி வருகின்றேன் தேடி உன் பாதம். இறைவா வந்தேன் இல்லம் மன நிறைவை கண்டது என் இல்லம். உழைத்து சேர்த்திடும் புகழெல்லாம் முடிவில்லா வாழ்வை தந்திடுமா. உழைத்து சேர்த்திடும் புகழெல்லாம் முடிவில்லா வாழ்வை தந்திடுமா. சுமைகளால் சோர்ந்திட்ட மனங்களுக்கு அமைதியை உலகம் அளித்திடுமா. அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். ஆண்டவன் பாதம் அமர்ந்திடுவோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். ஆண்டவன் பாதம் அமர்ந்திடுவோம். அவர் மொழி கேட்டு வாழ்ந்திடுவோம். தெய்வீக வாழ்வை அடைந்திடுவோம். இறைவா வந்தேன் இல்லம் மன நிறைவை கண்டது என் இல்லம். இன்றைய திருப்பலியானது மரித்த ஆரோக்கிய சுவாமி சூசை மரி, ஆரோக்கிய சுவாமி செட்டியார், சூசை மேரி, கணேஷ் இண்டுல்கர் யூனிஸ், தாய் அப்ரஹாம் முதலியார், அந்தோனி சுவாமி, ஃபிலோமினா செட்டியார், பிரதீபா செட்டியார், மரிய லூயிஸ், ஆக்னஸ் டாரதி, விக்டோரியா மேரி அல்ஃபோன்சோ, சபரியம்மாள், ஆரோக்கிய சுவாமி, சூசை மேரி செட்டியார், ஜேசுராஜ் செட்டியார், கணேசன், கனியம்மாள், அந்தோனி செட்டியார், சாந்தம்மாள், ராயப்பன், அந்தோனி அம்மாள் செட்டி, ஆந்தனி முத்து, சூசை மேரி, ஜோசப் செட்டியார், மரிய ராயர் நாடார், செரிய மேரி, ஃபாத்திமா பெர்னாண்டஸ் இவருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், அந்தோனி முத்து, வெரோனிக் அம்மாள் இவருடைய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும், ஜபமாலை மாதாவுக்கு நன்றியாகவும், அந்தோனியாருக்கு நன்றியாகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் தொடக்கத்தில் தந்தை மகன் தூய ஆவியார் என்று கடவுளை அழைக்கின்றோம். கடவுள் இந்த திருப்பலியில் நம்மோடு வர வேண்டும் என்று எவ்வாறு அப்ரஹாமின் கடவுளை, ஈசாக்கின் கடவுளை என்று நாம் இறைவனை பெயர் சொல்லி அழைக்கின்றோமோ அதுபோலவே இறைவனை திருப்பலிகளில் நாம் அழைக்கின்றோம். அவரது பெயரால், அவருடைய ஆற்றலால் நாம் ஒவ்வொரு பலியையும் திருப்பலியையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை உணர்ந்தவர்களாக இன்று நாம் பெற்றோர் தினத்தையும் கொண்டாடுகின்றோம். இறைவன் நம்முடைய பெற்றோர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவரின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கின்றாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. மாசற்ற வழியில் நடப்போர் அனைவர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உம்முடைய நியமங்களை தந்தி நாங்கள் அவற்றை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டுமென்றே உம்முடைய விதிமுறையெல்லாம் கடைப்பிடித்தால் நலமாகும். எம் நடத்தை உறுதியாயிருந்தால் எவ்வளவோ நலமாகும். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்
தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கின்றார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவர் மீது கொண்ட அச்சமே ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில் நாம் இதை வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் மீது கொண்டுள்ள அச்சம். இந்த ஆண்டவர் மீது உள்ள அச்சம் என்னவென்றால், ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக கடவுளோடு உரையாடினார்கள். அவரோடு ஒரு அன்பின் பிணைப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த அன்புதான் இறை அச்சம். இதுதான் ஞானத்திற்கு தொடக்கமாக இருந்தது. அவ்வாறு அவர்கள் அன்பு உறவோடு கடவுளோடு உறவாடி வந்த அவர்கள் எப்பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல் பாவத்தில் விழுந்தார்களோ அப்பொழுது அந்த ஞானத்தை விட்டு அகன்றார்கள். இறைவனோடு கொண்டுள்ள அந்த உறவையும் அவர்கள் மறந்து
கடவுள் பாவம் அவர்கள் செய்த பிறகு அழைக்கும் போது ஓடி ஒளிந்து கொள்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அன்பு, அவர் நம்மோடு கொண்டுள்ள உறவுதான் ஞானத்துடைய தொடக்கமாக இருக்கின்றது. ஆக இந்த அன்பில் நிலைத்திருப்பது எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்த போது, அவருடைய பணி செய்வதற்காக அழைத்த போது அவர் என்ன எதிர்பார்த்தார் என்றால், அவரோடு வாழ வேண்டும், அவரோடு இணைந்து அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அதை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 3 வருடங்கள் அவர் பணி செய்த போது அந்த அப்போஸ்தலர்களும் அவர்களோடு இணைந்து அவர் என்ன எல்லாம் செய்தாரோ, அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் அவை எல்லாவற்றையும் தனக்குள்ளாக வாங்கி கொண்டார்கள். அதுதான் இறைவனோடு நாம் செலவிடக்கூடிய நேரம். அவரோடு அவர்கள் செலவிட்டார்கள். அவ்வாறு அவரோடு அவர்கள் வாழும்போது அவரை பற்றி முற்றிலுமாக தெரிந்து கொண்டார்கள். அதை தெரிந்த பிறகு கடவுளுடைய பணிக்காக அவர்கள் நாடெங்கும் சென்று இறைமகன் இயேசுவை பற்றி போதித்தார்கள். ஆக அவரோடு இணைந்து வாழக்கூடியது முதலில் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை பொறுத்தது. நாம் ஜெபம் செய்யும் போது எப்பொழுது ஜெபமாலை முடிந்துவிடும், எப்பொழுது திருப்பலி முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் அன்புக்குரியவர்களே, அது உண்மையான அன்பாக இருக்காது. நான் செமினரியில் சேருவதற்கு முன்பாக சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பள்ளிக்கரணை என்ற ஊரில் உள்ள குழந்தை இயேசு ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலை முடிந்த பிறகு அங்கு போய் உட்கார்ந்திருப்பேன், அமர்ந்திருப்பேன். வேற ஒன்றும் ஒரு ஜெபம் ஒன்றும் செய்ய மாட்டேன், உட்கார்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து அவருடைய கடவுளுடைய அந்த படத்தை பார்த்து கொண்டு, இயேசுவை பார்த்து கொண்டு நேரத்தை செலவிடுவேன். அப்படி செலவிடும் போது அன்பு எனக்குள் அவருக்கான அன்பை வெளிப்பட ஆரம்பித்தது. அவரும் என் மீது கொண்டுள்ள அன்பை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. சில நேரங்களில் நம்ம தமிழ் படங்கள், ஹிந்தி படங்களில் இந்த காதலனும் காதலியும், லவ்வர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது, அவங்க முன்னாடி யார் போகிறான்னு தெரியாது. அதுதான் அன்புக்குரியவர்களே, கடவுளை நாம் கண்டு கொண்டிருக்கும் போது அவருடன் நாம் அந்த நேரத்தை செலவிடும் போது அந்த அன்பு வெளிப்படுகின்றது. அதுதான் முதல் நாம் எடுக்கக்கூடிய ஒரு அடியாக இருக்க வேண்டும். அந்த ஸ்டெப் நாம் எடுக்கும்போது இறைவனோடு நாம் செலவிடுகின்றோம். நேரத்தை நாம் செலவிடும் போது அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அன்புதான் ஞானத்துடைய முதல் வெளிப்பாடு. இதைத்தான் இறை அச்சம் என்று நாம் கூறுகின்றோம். இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், அதை விட்டு பிரியக்கூடாது என்ற அச்சம்தான் உண்மையான இறை அச்சம். அதுதான் ஞானத்துக்கு தொடக்கமாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் அன்புக்குரியவர்களே, சாலமோன் அரசருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகின்றது. அந்த காட்சியில் அவர் எல்லா விதமான சொத்துக்களையும் அவர் கேட்டிருக்கலாம், அல்லது பகைவருடைய உயிரை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன கேட்டார்? எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்டார். அந்த ஞானத்தை பெற்றதால் கடவுள் சொல்றாரு, உனக்கு முன்னாலும் உனக்கு பின்னாலும் யாரும் உன்னை போல் ஞானம் உள்ளவர்களாக இருக்க முடியாது என்று அந்த ஞானத்தை கடவுள் அந்த அரசருக்கு கொடுக்கின்றார். அந்த ஞானத்தை கடவுள் அந்த அரசருக்கு கொடுக்கும் போது அவர் அந்த ஞானத்தில் நிலைத்திருக்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாகவே ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை கொண்டு வருகின்றாள். அதே நேரத்தில் இன்னொருவரும் இதுதான் என் குழந்தை என்று 2 தாய், உண்மையான தாய், பொய்யான தாய், 2 பேரும் ஒரே குழந்தையை கொண்டு வரும்போது சாலமோன் அரசர் என்ன சொல்கின்றார்? ஒரு வாளை எடுத்து வாருங்கள், இந்த குழந்தையை 2ஆக வெட்டி 1 உனக்காகவும் 1 பங்கு உனக்கும் கொடுக்கலாம் என்று அவர் கூறிய உடனேயே உண்மையாக வயிற்றில் சுமந்த அந்த தாய், என்னுடைய குழந்தை உயிர் போகக்கூடாது, என் குழந்தையை அவளிடமே கொடுத்து வளர்க்க விடுங்கள் என்று கூறிய உடனேயே
சாலமோன், நீதான் உண்மையான தாய் என்று அந்த குழந்தையை அந்த உண்மையாக பெற்ற தாயிடம் ஒப்படைக்கின்றார். இதுபோல ஞானத்தில் மிகுந்து இருந்தவர்தான் சாலமோன். பிறருக்கு நியாயம் வழங்குவதற்கு கடவுள் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் என்று அவருக்கு செல்வங்கள் கொழிக்க ஆரம்பித்ததோ, மென்மேலும் அவர் புகழை சம்பாதிக்க ஆரம்பித்தாரோ, அப்பொழுது இந்த ஞானத்தை அவர் தன்னுடைய வாழ்வில் பயன்படுத்த மறந்துவிட்டார். மற்ற நாடுகளில் உள்ள அரசிகளை திருமணம் செய்தார். அவர்கள் வழிபட்ட தெய்வங்களை அவர் தன்னுடைய நாட்டிலும் வழிபட அனுபவித்தார். அவ்வாறாக கடவுளோடு கொண்ட அந்த அன்பை அவர் மறந்து பிற மத தெய்வங்களுக்கு அன்பை கொடுக்க ஆரம்பித்தார். பிற அரசிகளுக்காக தன்னுடைய அன்பான கடவுளை விட்டு கொடுக்கவும் தயாரானார். அதனால்தான் அவருடைய வாழ்வு முடிந்த பிறகு அந்த அரசே சின்னாபின்னமாக அழிந்தது. அன்புக்குரியவர்களே, ஞானம் யாருக்கும் கொடுக்க முடியாத அந்த ஞானத்தை சாலமோனுக்கு கடவுள் கொடுத்தார். அந்த ஞானத்தை வைத்து அவர் மற்றவர்களுக்கு நியாயத்தை கொடுத்தாரே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் ஞானமுடன் வாழ மறந்துவிட்டார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, ஞானத்தின் இருப்பிடம் அன்னை மரியாள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் நாம் இதைதான் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு கோயிலில் காணாமல் போன பிறகு கண்டுபிடித்த பிறகு அதில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் உகந்தவராக வாழ்ந்தார். பல வேளைகளில் நாம் நினைக்கின்றோம் இயேசு பிறந்த உடனேயே அவருக்கு எல்லா ஞானமும் இருந்தது என்று. அது அல்ல. அவர் முழுமையான கடவுளாகவும் முழுமையான மனித இயல்பிலும் இருந்தார். ஆக அவர் ஒரு குழந்தையாக இருக்கும்போது எவ்வாறு மற்ற குழந்தைகள் இருக்கின்றதோ அதுபோல்தான் அவரும் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த போது அன்னை மரியாள் அந்த குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து, ஞானத்தின் இருப்பிடம் தன்னுடைய மடியில் வைத்து ஞானத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டினாள், ஞானத்தை கொடுத்தார். அதன் மூலமாகத்தான் அவர் 12 வயதில் அறிஞர்களோடு அந்த கோயிலில் உரையாடும் போது அந்த ஞானத்தின் வெளிப்பாட்டால் அறிஞர்கள் இவ்வளவு பெரிய ஞானம் இந்த குழந்தைக்கு எப்படி வந்தது என்று அவர்கள் கேட்டார்கள். ஆக இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு இருப்பிடமாக இருந்தது அன்னை மரியாள். தன்னுடைய தாட்சியார் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறைவனுடைய அருளையும் ஞானத்தையும் இயேசுவுக்கு முதலாக சொல்லிக் கொடுத்தது அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பெற்றோர் திறத்தை கொண்டாடுகின்றோம். எவ்வாறு அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தைக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்தாரோ எப்படி அவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏனென்றால் ஜோக்கிம் மற்றும் அன்னம்மாள், அன்னை மரியாளுடைய தாயும் தகப்பனும் அந்த ஞானத்தை தன்னுடைய குழந்தையாகிய அன்னை மரியாளுக்கு கொடுத்ததால் அந்த அன்னை மரியாள் அதை பெற்று அதே ஞானத்தையும் அறிவையும் தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தாள். அன்புக்குரியவர்களே, இந்த ஞானத்தை பெற்ற அந்த பெற்றோர்கள் எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார்களோ அது போலவே நாமும் நல்ல பெற்றோர்களாக இருந்து கடவுளுடைய ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிறு வயதில் இருக்கும் போதே நாம் என்ன செய்கிறோம்? எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ், நல்லபடியாக டான்ஸ் ஆடணும், பரதநாட்டிய கிளாஸில் நம்ம சேர்க்குறோம், இல்லைன்னா மியூசிக் கிளாஸில் சேர்க்குறோம், நல்லா பாடணும், நீச்சல் அடிக்கணும், ஸ்விம்மிங் கிளாஸ், எல்லா இதுலையுமே நம்ம போடக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளை ஞான வழியில் நடத்துவதற்காக இறை வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா? இறை வார்த்தையை படிப்பதற்கு பைபிளை எடுத்து படி. ஏன்னா நாம் படித்தாதானே நம்முடைய பிள்ளைகள் படிப்பார்கள். நாம் இறைவனுடைய வார்த்தையை படித்து இறைவனுடைய அன்பில் நிலைத்திருந்தால், இறைவனுடைய ஞானத்தை நாம் பெற்றிருந்தால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுப்போம். உண்மையான ஞான பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? ஞானத்தை அருளக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றோமா? எப்பொழுது நாம் குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது குருவானவர் ஒரு கேள்வியை கேட்பார். இந்த குழந்தையை நீங்கள்
நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைக்கு ஏற்றபடி ஞானத்தில் வளர்ப்பீர்களா என்று நாம் பெற்றோரிடம் கேட்கின்றோம். அவர்கள் ஆம் என்று சொல்கின்றோம். ஆக எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளை ஞானத்தில் வளர்ப்போம் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்? அதை பற்றி எதுவுமே நம்ம நினைக்க மாட்டோம். அதை அப்படியே மறந்துடுவோம். சண்டே ஸ்கூலுக்கு போனால் போகுது, சண்டே ஸ்கூலில் அனுப்பி விட்டுருவோம் பிள்ளைங்களை, அதோடு நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அது இல்லை அன்புக்குரியவர்களே. முதலில் ஞானத்தை கொடுக்கக்கூடியது பெற்றோர்கள். அது மட்டும் கிடையாது, ஞான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஞான பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ஞானம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்குது? என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ ஞான பெற்றோராக இருந்தானா உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி நம்ம பண்ணுறோம். அது அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே. எப்போதெல்லாம் பிறந்த நாள் வருதோ அந்த பிள்ளைகளுக்கு கேக் வாங்கி கொடுக்குறதும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்கும் மட்டும் ஞான பெற்றோர்கள் கிடையாது. அல்லது புதுநன்மை வந்துச்சுன்னா மோதிரம் போடுறதுக்கும் செயின் போடுறதுக்கும் மட்டும் ஞான பெற்றோர்கள் கிடையாது. ஞானத்தில் வளர்ப்பதற்கு நான் திருமுழுக்கின் போது கொடுத்த அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகின்றேனா என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உண்மையான ஞானத்தில் இந்த குழந்தைகளை நாம் வளர்க்கின்றோம். நாம் எடுத்த பொறுப்பிற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஞானம் என்பது என்னவென்றால், இறைவனுடைய அச்சம் என்பது என்னவென்றால் அவருடைய அன்பில் இணைந்திருப்பது தான் இறை அச்சம். அதுதான் ஞானத்துடைய தொடக்கம். அது எவ்வாறு அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் இணைந்திருந்தார்களோ அதுபோல நாம் இறைவனிடம் நாம் செலவிடக்கூடிய அந்த நேரம் அவருடைய உள்ள அன்பை வெளிப்படுத்துகின்றது. சாலமோன் அரசர் ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஞானத்தை அவர் பயன்படுத்த தவறினார். எனவே மற்றவர்களுக்கு நாம் அறிவுரை கூறுவது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து ஞானமுள்ளவர்களாக வாழ நாம் முயற்சிப்போம். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுடைய அந்த ஞானத்தை பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். எனவே நாம் இறை பக்தியில், இறை அன்பில், இறைவனுடைய அச்சத்தில் வாழ்வோம். அப்படி வாழும்போது நாம் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் அந்த அறிவையும் ஞானத்தையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். எனவே நாம் அனைவரும் இறைவனிடம் வேண்டுவோம். குறிப்பாக இந்த பெற்றோர் தினத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்காக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்காக இறந்தால் அவருடைய ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நமக்காக செய்த தியாகத்தை நாம் ஒருபோதும் மறக்காமல் அவர்களை வாழ்நாள் முழுவதும் மனநோகாமல் மகிழ்ச்சியுடன் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார்.
விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை உமது ஆசிரினாலும் ஆவியாலும் நிரப்பி பங்கு மக்களை உம் வார்த்தையின் வழியில் நடத்தி செல்லவும் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இப்போது மக்களை வருத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற முழு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள், மருத்துவர், செவிலியர், தன்னார்வ தொண்டர்கள், காவல்துறையினர் ஆகியோரை உம்முடைய தூதர்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வார்களாக. அவர்களை நோய்க்கிருமிகள் தாக்காத வண்ணம் உம்மது உள்ளங்கையில் தாங்கி வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, நற்செய்தியில் கூறப்பட்டது போல நாங்கள் இறையரசு என்ற விலையுயர்ந்த முத்தை நாடி செல்லவும் இவ்வுலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் காத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயின் கருவில் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று உரைத்த இறைவா, நாங்கள் எங்கள் பெற்றோர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் 365 நாட்களும் 24 மணி நேரமும் ஓய்வின்றி தம் பிள்ளைகளுக்காக தங்களையே தியாகம் செய்கிறார்கள். நாங்கள் எங்கள் பெற்றோர்களை மதித்து அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நல்ல புகழை தேடித்தரவும் நோயுற்ற நேரங்களில் பராமரிப்பு கொடுக்கவும் அவர்களை அனாதையாக விடாமல் இறுதி வரை அவர்களை மதித்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிபரவினர், அரச குருக்களின் திருக்கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் மாட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் ஆண்டவரே, 3 நாள் 3 இரவு உயிர்த்தெழுந்தருளிய கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் நினைவு கூர்ந்து
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், பொது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், பொது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். எனக்கேற்றும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனக்கேற்றும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா. இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும், பொது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்கு நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், பொது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்கு நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாக
இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லிற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஞாயிறு அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, கழிந்த வாரம் கூறியது போல உறுதி பூசல் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான இறுதி நாள் 26ஆம் தேதி, அதாவது இன்று இருந்தது. அதை ஒரு வாரம் கூட நாங்கள் எக்ஸ்டென்ஷன் செய்து 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி கடைசி நாளாக அறிவித்திருக்கின்றோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள் விண்ணப்ப படிவங்கள் வரவில்லை என்றால் இந்த வருடம் உறுதி பூசல் எடுக்க உங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. எனவே இதை கருத்தில் கொண்டு விண்ணப்ப படிவங்களை உடனடியாக சர்ச் வெப்சைட்டிலிருந்து தெரிந்து கொண்டு அனுப்புங்கள். ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் புது நன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான விண்ணப்ப படிவங்களும் சர்ச் வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நிரப்பி அந்த விண்ணப்ப படிவங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அது போலவே சண்டே ஸ்கூலுக்கான விண்ணப்ப படிவங்களும் ஆன்லைனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை கண்டுகொண்டு அதை நிரப்பி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2ஆம் வகுப்பிலிருந்து இருக்கின்றது. முதல் 1ஆம் வகுப்புக்கான மறைக்கல்வி இருக்காது. 2ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கான மறைக்கல்வி ஃபார்ம் ஒரே ஒரு ஃபார்ம் தான். அதில் எந்த வகுப்புன்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் உங்கள் குழந்தையுடைய பெயர்களை ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதில் ஃபில் பண்ணி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் இன்று 26ஆம் தேதி ஜூலை 26 பெற்றோர் தினம். கழிந்த வாரம் கூறியது போலவே பெற்றோர்களுக்காக நீங்கள் ஜெபமோ அல்லது ஏதாவது வீடியோ செய்து அனுப்ப வேண்டும் என்றால் ஸ்பிரிச்சுவல் பொக்கே நான் கழிந்த வாரமே சொல்லியிருந்தேன். அதுபோல் அனுப்ப வேண்டும் என்றால் இன்றே நீங்கள் அதை சர்ச் வெப்சைட்டுக்கு கொடுக்கக்கூடிய படிவத்தில் ஏற்கனவே இருக்கின்றது. அதை நிரப்பி அனுப்பினால் அது நம்முடைய சர்ச் வெப்சைட்டில் போடப்படும். மேலும் விவரங்கள் ஏதாவது தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய பிபிசி மெம்பர்ஸ் பங்கு பேரவை உறுப்பினர்களை அணுகவும். அதோடு இன்று 26ஆம் தேதி இன்று மாலை 5 மணிக்கு இளைஞர்களுடைய மீட்டிங், யூத் மீட்டிங் ஆனது ஆன்லைனில் இருக்கும். இதில் 3 யூத் இளைஞர்கள் கடவுளுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகின்றார்கள். எப்படி கடவுள் அவர்களை வழி நடத்தினார்கள், அவருடைய துன்பங்களில் பிரச்சனைகளில் எவ்வாறு கடவுள் வழி நடத்தினார் என்பதை அவர்கள் சாட்சியாக கூற இருக்கின்றார்கள். எனவே இதை
இதில் 16 வயதிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்ட நம்முடைய பங்கில் உள்ள மக்கள் ஜூமில் சென்று இந்த மீட்டிங்கில் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு நம்முடைய சர்ச் ஆஃபீஸ் இப்பொழுது சர்ச்சின் பின்புறம் உள்ள இடத்தில் இருக்கின்றது. எனவே ஆஃபீஸிற்கு வர வேண்டும் என்றால் முன்பிருந்த பழைய அந்த இடத்துக்கு செல்லாமல் முன்பு இருந்த இதற்கு முன்பாக சர்ச் சாக்ரிஸ்டிக்கு கீழே இருந்த ரூமிலே இப்பொழுது சர்ச் ஆஃபீஸ் இருக்கின்றது. எனவே அங்கு வந்து உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை அல்லது மாஸ் புக் செய்ய வர வேண்டும் என்றால் அங்கு சென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழிவாங்க கொதித்தலும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லோருக்கும் பெற்றோர் தின நல்வாழ்த்துக்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பு பெற்றோரே, எங்கள் அருமை பெற்றோரே, அன்பு பெற்றோரே, எங்கள் அருமை பெற்றோரே, நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே. நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே. தாயே உந்தன் கருவினிலே எமை சுமந்தாயே, தாயே உந்தன் கருவினிலே எமை சுமந்தாயே, தியாகம் பல புரிந்து எம்மை பாதுகாத்தாயே, தியாகம் பல புரிந்து எம்மை பாதுகாத்தாயே. அன்பு பெற்றோரே, எங்கள் அருமை பெற்றோரே, அன்பு பெற்றோரே, எங்கள் அருமை பெற்றோரே, நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே, நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே. தந்தையே உமது அறிவை தந்து எமை வளர்த்தீரே, தந்தையே உமது அறிவை தந்து எமை வளர்த்தீரே, தளர்ச்சியுற்ற நேரங்களில் அரவணைத்தீரே, தளர்ச்சியுற்ற நேரங்களில் அரவணைத்தீரே. அன்பு பெற்றோரே, எங்கள் அருமை பெற்றோரே, அன்பு பெற்றோரே, எங்கள் அருமை பெற்றோரே,
நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே. நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே. உம்மை நாங்கள் என்றும் மறவோம் அன்பு பெற்றோரே. உம்மை நாங்கள் என்றும் மறவோம் அன்பு பெற்றோரே. உம் பெயருக்கு புகழ் சேர்ப்போம் அருமை பெற்றோரே. உம் பெயருக்கு புகழ் சேர்ப்போம் அருமை பெற்றோரே. அன்பு பெற்றோரே எங்கள் அருமை பெற்றோரே. அன்பு பெற்றோரே எங்கள் அருமை பெற்றோரே. நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே. நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே. நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் உம்மை நாங்களே.